ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். The real growth, உண்மையான வளர்ச்சி. வளர்ச்சி என்பது ரொம்ப அவசியமானதாய் இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும் அது உலக பிரகாரமான வாழ்க்கையா இருந்தாலும் வளர்ச்சி என்பது வெளிரங்கமாய் தெரிகிறதா இருக்கிறது. ஒருவேளை ஒரு மரம் நடுறோம் அப்படின்னா அந்த மரம் கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு அது வளர வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. ஆனா நம்ம வெளியே காண்கிறது அது வளர்ச்சியா அப்படின்னா அதுவும் வளர்ச்சி தான், இல்லை என்று சொல்லல. ஆனா அதை விட உண்மையான வளர்ச்சி என்பது அது வேரூன்றி உள்ளே செல்லுகிறது தான் அந்த மரத்துடைய உறுதித்தனத்தை காட்டுகிறது என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க பாப்பீங்க அப்படின்னா இந்த கேரட்டு, முள்ளங்கி, பீட்ரூட் இதெல்லாம் மேல பாத்தீங்கன்னா ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கும், அழகா இருக்கும், அது போட்டோ எடுக்கணும் போல இருக்கும். ஆனா நீங்க அது அப்படி கையில புடுங்கினீங்கன்னா அது என்ன ஆயிடும், கையோட வந்துடும். பனைமரம் பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கும், அது கையெல்லாம் கிழிக்கும், ஆனா நீங்க அதை புடுங்கவே முடியாது. அதுதான் உண்மையான வளர்ச்சி என்று நாம் பார்க்கிறோம். The real growth. ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அது அவசியமானதா இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். யோபு புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். புக் ஆஃப் ஜாப் 17:9 பார்க்கும்பொழுது அவன் சொல்றான், நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறான். The righteous man, ஒரு நீதிமான் தன் வழியை எப்படி பிடிச்சு கொள்ளணுமா, உறுதியா பிடிச்சுக்கணும். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு வேத வசனத்தின்படி வாழ்வோம் என்று தீர்மானிப்போம் என்றால் அந்த வழியை எப்படி பிடிச்சுக்கணுமா, உறுதியா பிடிச்சுக்கணும். என்ன வந்தாலும் அதை விட்டு விலகாம, எது நடந்தாலும் அதை விட்டு விலகி போகாம உறுதியா இருப்பதுதான் அவசியமானதா இருக்கிறது. அது 2வது பகுதியை நம்ம வாசிக்கிறோம். சுத்தமான கையுள்ளவன் எப்படி இருப்பானா, மேலும் மேலும் பலம் அடைந்து கொண்டே இருக்கணும். அப்போ ஒரு நீதிமான் வழியை தேர்ந்தெடுத்து விட்டான் அப்படின்னா அவன் பலத்தின் மேல பலன் அடைந்து ஆரோக்கியமாய் இருப்பதுதான் அவசியமானதா இருக்கிறது. நேரம் இருந்தா 3 பார்க்கலாம், இல்லைன்னா சீக்கிரமா முடிச்சிடும், கவலைப்படாதீங்க. முதல் காரியம் நம்ம பார்க்கிறோம், சரியான வழி என்னது, சரியான வழி, நீதிக்குரிய வழி எது, நீதிமானுடைய வழி எது என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் 4:18 பார்க்கலாம். நீதிமன்றுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். முதல் காரியம் என்னன்னா, நீதிமானுடைய பாதை, ஒருவன் சரியா வளர்ந்திருக்கிறான், வேத வசனத்தின்படி வளர்ந்துகிறான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா, பிரகாசமா இருக்கும், பிரகாசமா இருக்கும். It will shine like a sun. சூரியனை போல பிரகாசிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கல அப்படின்னா, அப்படி இல்ல அப்படின்னா நம்ம உண்மையா வளரவே இல்லைன்னு அர்த்தம். எப்பவுமே பிரகாசமா இருக்கணும். எப்படி அந்த பிரகாசம் எங்க தெரியும்? ஒருத்தர் பிரகாசமா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கானா எங்க தெரியும்? மூஞ்சில தான் தெரியணும். உங்க மூஞ்சிகளை பார்க்கும் பொழுது ஆவியானவர் என்ன யோசிக்கணும், நீங்க வளர்ந்து இருக்கிறீங்கன்னு தெரியணும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப உங்க மூஞ்ச பார்த்தா எனக்கே சந்தேகமா இருக்கிறது, நீங்க பிரகாசமா இருக்கிறீங்க. அப்ப ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, இப்ப நீங்க சிரிக்கும் போது உண்மையிலே பிரகாசமா இருக்கிறீங்க, அன்று சிரித்தவர்களே ஆசீர்வதிப்பாராக. அப்போ யோசிச்சு பாருங்களேன், ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீதிமானுடைய முகம் பிரகாசமா இருக்கும். அது நடுவானத்துல அல்லது சரியா 12 மணிக்கு உச்சில இருக்கிற வெயிலை போல அழகா எந்த கரையும் இல்லாம நடு வெயில்ல நிழல் எங்க விழும், கீழே தான், நடுவுல தான் விழும், அது எந்த சைட்லயும் விழாது. அப்ப நீதிமானுடைய வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமா, இட் ஹாஸ் டு ஷைன், அது ஒளி வீசுகிறதா இருக்க வேண்டும். அதேதான் மத்தேயுல இயேசு வாழ்ந்த பொழுது சொல்லுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Matthew 5:16 பார்க்கலாம். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, இங்க பாருங்களேன், நீங்க பிரகாசமா இருக்கிறீங்க, நீங்க சரியா வளர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா மனுஷர் என்ன பார்க்கணும் உங்க கையிலனா, நற்கிரியைகளை காண வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் காரியம் சரியான வழி. சரியான வழி என்பது என்னன்னா, நீங்க பிரகாசமா இருப்பது, நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும். இவங்க யாரை மகிமைப்படுத்தணுமா, பிதாவை மகிமைப்படுத்தணும்.
இன்றைக்கு உங்களை பார்க்கும் பொழுது உங்களை யாராவது மகிமைப்படுத்துறா அப்படின்னா நீங்க உண்மையில பிரகாசமா இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க எது உங்க வாழ்க்கையில நடந்தாலும் அது ஆண்டவர் செய்தார் என்று அறிக்கை இடதான் மற்றவங்க என்ன புரிஞ்சு கொள்வாங்க, இவங்க வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவர் தாங்க செய்யறாரு அப்படின்னும் பொழுது யார் மகிமைப்படுவா? ஆண்டவர் மகிமைப்படுவார். அடுத்தபடியா உங்க எல்லா கிரியைகளின் நற்கிரியைகளா இருக்கும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அது எப்படி இருக்குமா? அவர்கள் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். ஆமா, உங்க வெளிச்சம் அவங்களுக்கு முன்பதாக எப்படி இருக்கணுமா? பிரகாசமா இருக்கணும். நீதிமான் சரியான வழியை தேர்ந்தெடுப்பா. அதுதான் உண்மையான வளர்ச்சி என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா பிரகாசமா இருக்கணும். அந்த பிரகாசமா இருப்பது என்பது முதல்ல முகத்தின் அழகை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. சிலர்லாம் பாத்தீங்க வச்சுக்கலேன், அவங்க கிட்ட அவங்க கிறிஸ்டியனா மத்தவங்களாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தோன்னே சோத்திரம் சொல்றோம். தெரியுமா உங்களுக்கு? சில மூஞ்சிகளை பார்த்த உடனே சோத்திரம் சொல்ற மாதிரியே இருக்கும். சில மூஞ்சிகளை பார்த்த உடனே எப்படி இருக்கும்? ஏண்டா முழிச்சொன்று இருக்கும். அப்போ பிரகாசம் உள்ளிருந்து வெளி வருகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவங்க கிரியைகளினால நல்ல காரியங்களை செய்கிறவர்களா இருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறோம். அடுத்தபடியா அவங்களுடைய உண்மையான வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Proverbs 14:16 பார்க்கலாம். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். இங்க பாருங்களேன், நல்ல வளர்ச்சி அப்படின்னா முதல்ல பிரகாசமா இருக்கணும்னு பார்த்தோம். ரெண்டாவது, ஞானமுள்ளவன் எப்படி இருப்பானா? பயந்து தீமைக்கு விலகுவரான் இருப்பான். ஞான அறிவாளியா இருக்கிறவன் என்ன திரும்ப பண்ணுவான்? தீமை என்று வந்தால் அவன் பயந்து விலகுகிறவனாய் இருப்பான். மதியனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். மூர்க்கம் கொண்டு துணிகரமாய் இருக்கிறான். அப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்க உண்மையிலே வளர்ச்சி அடைந்து இருக்கிறீங்க அப்படின்னா தீமை என்று ஒன்று வரும்போது நீங்க என்ன பண்ணுமா? ஞானமா விலகி கொள்ள வேண்டியது அவசியமானதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ வளர்ச்சி என்பது ஒவ்வொரு படியாய் வளர வேண்டும். ஒரு மரத்தை கொண்டு வந்து நெட்டு அதை வளர வைப்பது என்பது கடினம். ஆனால் விதை, வேத வசனம் என்ற விதை நமக்குள்ள விதைக்கப்படும் பொழுது நம்ம ஆவிக்குரிய மனுஷன் படிப்படியா வளர வேண்டியது அவசியமானதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதில் முதல் கனி என்னவென்றால், you have to shine. உங்களை பார்க்கும் பொழுது மக்கள் உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து உங்களுடைய பிரகாசம் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதுதான் முதல் வளர்ச்சியா இருக்கிறது. இரண்டாவது வளர்ச்சி அதில் நம்ம பார்த்து கொண்டிருக்க காரியம் என்ன? நீங்க ஒரு தீமை என்று வந்தா அல்லது அதை விட்டு என்ன பண்ணுமா? விலகி ஓட வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 26:7 பார்க்கலாம். Psalms 26:7 பார்க்கலாம். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய வீடத்தை சுற்றி வருகிறேன். இங்க பாருங்க, மூணாவது நல்ல வளர்ச்சி என்பது எங்க தெரியுமா இருப்பாங்க? அவங்க ஆண்டவருடைய பீடத்தை சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள். பலிபீடத்தை சுற்றி வருவாங்க. பலிபீடம் என்பது வேற எதுவுமே கிடையாது, அது துதிகளினால் நிறைந்ததா இருக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கையில வளர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க வாயை திறந்தா என்ன வரணும்? துதியின் சத்தம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஆண்டவர் துதித்துக் கொண்டே இருக்கணும். அது நன்மையா இருந்தாலும் அதிக நன்மையா இருந்தாலும் ஆண்டவர் துதித்துக் கொண்டே இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீமை என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஒண்ணு நன்மை, இல்லைன்னா அதிக நன்மை. நன்மைனா என்ன? பூமியில இருக்குது. அதிக நன்மைனா ஆண்டவரோட இருப்பது, அவ்வளவுதான். அதுல எந்த மாற்றம். அப்ப எது நடந்தாலும் நம்ம என்ன பண்ணுமா? அவர் துதியை சுத்தி கொண்டே இருக்கணும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நான் எப்போதுமே உங்களுடைய ஆலயத்தில் தங்குவதை விரும்புறேன். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். இங்கிருந்து போகும்போது ஒரு படி வளர்ந்தவர்களா, நம்ம வாழ்க்கை மாறப்பட்டவர்களா இங்கிருந்து சொல்ல வேண்டியது அவசியமானதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சாலமோன் சொல்லுகிறான், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை சொல்றான், நேரா பார்க்கணுமா? எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுள். இங்க பாருங்க, சொல்றான் கண் எப்படி பார்க்கணுமா? நேரா பார்க்கணுமா? இந்த வளர்ச்சி அடைந்தவங்களுடைய கண் எப்படி தெரியுமா இருக்கும்? நேரா பார்ப்பாங்க. அவங்க சுத்தி இருக்கிற எந்த காரியத்தையும் பார்க்க மாட்டாங்க. நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது. சுத்திக்கிற மொத்த குற்றத்தையும் கண்டுபிடிச்சிட்டு தான் விஷயத்துக்கே வருவாங்க. அது கூட விஷயம் புரியுமா? இப்போ ஒரு ஆளை பற்றி நீங்க என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தான் தெரிந்து கொள்ளணும். அதை தவிர்த்து அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா அது மூளையே வெடிச்சிடும். அடுத்தபடி அவன் சொல்றான் பாருங்க, கன்னிமைகள் உன் கன்னிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுள். கன்னிமை என்ன பார்க்கணுமா?
செவ்வையானதை பார்க்க வேண்டும். அவன் சொல்றான் பாருங்க, பயந்து விலகு ஞானத்தோட. ரெண்டாவது, உன் கண்ணிமைகள் செவ்வையானதை பார்க்கட்டும், உன் கண்கள் நேராக பார்க்கட்டும். இஃப் யூ ஆர் grown, நீ வளர்ந்தவனாய் இருப்பாய் என்றால், அல்லது உண்மையான வளர்ச்சி என்பது என்னவென்றால் சரியா பார்ப்பதுதான். சரியா எதை பார்க்கணும்? வேத வசனத்தை மாத்திரம்தான் பார்க்கணும். மற்ற எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் மற்ற எதுவுமே நம்மளை பரலோகம் கொண்டு போவது கிடையாது. நம்மை பரலோகம் கொண்டு போவது ஒன்னே ஒன்றுதான், அது வேத வசனமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பவுல் சொல்லுகிறான் எபிரேயருக்கு எழுதும்போது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்குமா சொல்றான், ஸ்டெடியா பிடிச்சுக்கணுமா, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். இங்க பாருங்க, நம்பிக்கையை அறிக்கையிடுறதுல எப்படி இருக்கணுமா? அசையாம உறுதியா இருக்கணும். we have to be stable. அதுதான் உண்மையான வளர்ச்சி. சிலர்லாம் பாத்தீங்க வச்சுங்களேன், கொஞ்ச நாள் ஒரு சத்தியத்துல நம்பிக்கையா இருப்பாங்க, அடுத்த நாள் வேற சத்தியத்துல நம்பிக்கையா இருப்பாங்க. இந்த சத்தியம் விட்டு சத்தியம் மாறி போறவங்கள அவங்களுக்கு நிலையா இருக்கவே மாட்டாங்க. அப்ப உறுதியா இருக்கணும், அறிக்கையிடுதல உறுதியா இருக்கணும். ஆண்டவர் செய்கிறத வளர்ந்தத காரியங்களை அறிக்கையிடுதல உறுதியா இருக்கணும். அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்ன அவர் சொல்றாருன்னா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறவே மாட்டார். இப்ப யோசிச்சு பாருங்களா, நீங்க நானும் வளர்ந்து இருக்கிறோமா? வளர்ந்து இருப்போம் அப்படின்னா நம்ம முகங்கள் பிரகாசமாய் இருக்கும், நம்ம கரம் நன்மை செய்ய அது அங்கலாய்த்து கொண்டு இருக்கும். நம்ம கரத்துல எப்படியாவது நன்மை செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்போம். ஒவ்வொரு நாளும் எப்படியாவது நன்மையிலே பெரிய நன்மை என்ன தெரியுமாங்க? அழிந்து போகிற ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லுவதுதான் நன்மை. நீங்க நினைக்கிறது போல மற்றதெல்லாம் நன்மைனா அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான். ஆனா ஒரு ஆத்மாவுக்கு நன்மை செய்யும் பொழுது அந்த ஆத்மா இரண்டாம் மரணத்திலிருந்து தப்பித்து ஆண்டவரோடு இருக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இன்றைக்கு உண்மையான வளர்ச்சி என்பது பிரகாசமாய் நன்மை செய்கிறவர்களாய் ஆண்டவர் இந்த காலையில உண்மை என்னைய மாற்றி இருக்கிறாரா? அப்படி மாற்றலனா இந்த நாளுக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என்ன உண்மையா வளங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உண்மையான வளர்ச்சியை தாங்க. வளராதவன என்ன சொல்லுவோம்? ஒருத்தன் வளரவே இல்லை, வயசு மட்டும் ஆகுதுன்னா அவனுக்கு என்ன சொல்லுவோம்? குள்ளன்னுவோம். வேதத்துல ஒருத்தன் இருந்தான், அவன் பேரு, அவனுக்கு என்ன அடைமொழி என்ன? அவனுக்கு குள்ள. அவனால எதையுமே பார்க்க முடியல, அவனால எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ஏசு வர்றத கூட பார்க்க முடியல. பாத்துங்க, இன்றைக்கு அப்படிதான். நீங்க வளரல அப்படின்னு வச்சுங்களேன், ராஜா வருவதை உங்களால் காண முடியவே முடியாது. என் ராஜா வருவார் ஒரு நாள், எக்கால சத்தம் தொனிக்கும், பூமி அதிரும், இங்கே மரித்தோர் முன்பதாக, பின்பு நாம் ஒவ்வொருவரும் போக போவது அவசியம், நடக்க போவது, இது மாற்றம் இல்லை. அப்போ நம்ம வளராம இருப்போம்னா அப்ப எந்த மரமும் இருக்காது ஏறி போய் இயேசு வர்றதை பார்க்கறதுக்கு. ஏன்னா அவர் வரப்போவது கிடையாது, ஒன்லி சத்தம் தான் கேட்கும். அப்படி என்றால் ஒன்று ஆயத்தமாய் கொள்ளுங்க, என்னன்னா வளர வேண்டியது அவசியமானதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் அதே வசனத்துல வாசுதுன்னா, சுத்தமான கைகள் உள்ளவர்களா இருக்க வேண்டியது அவசியம். எடுத்து வாசிக்கலாம், சங்கீதம் 24:4 வாசிக்கலாம். கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இங்க பாருங்களேன், அடுத்த வசனம் ரொம்ப அருமையான வசனம், ஆசீர்வாதத்துக்குரிய வசனம். அது நீங்க வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு ஆசீர்வாத வசனம் எல்லாம் தெரியும், பைபிள்ல இருக்கிற எல்லா ஆசீர்வாத வசனமோ வாக்குத்தத்தமோ நமக்கு தெரியும். ஆனா வேதம் அதுக்கு முன்பதாய் சொல்லுகிற காரியம் என்னன்னா, கைகளில சுத்தம் உள்ளவன் இருதயத்துல மாசு இல்லாதவனாய் இருக்கிறது அவசியமானதாய் இருக்கிறது. ஒருத்தர் ரைச்சஸ் growthல இருக்கிறான், the real growthல இருக்கிறான் அப்படின்னா அவன் கை சுத்தமா இருக்கும், அவன் இருதயம் மாசு இல்லாம. இருதயத்துல ஒண்ணு வைத்து கொண்டு வெளியே ஒண்ணு பேசுவது, வெளியில ஒண்ணு செய்வது என்றால் அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் எதையுமே பார்க்க மாட்டார், இருதயத்தின் ஆழத்தை மாத்திரம் தான் பார்க்கிறவர். வெளிரங்கமான காரியங்கள் எதுவுமே அவருக்கு தேவையே கிடையாது. ஏனென்றால் அந்த வெளிரங்கமாய் இருக்கிற மொத்தம் எங்க போகுது? மண்ணுக்கே போகுது. அது வெளிரங்கமா நீங்க எவ்வளவு பண்ணாலும் எவ்வளவு செஞ்சாலும் அது மண்ணுக்கு தான் திரும்ப போவது. உன் ஆத்துமாவையும் உன் இருதயத்தையும் மாத்திரம் தான் ஆண்டவர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அப்போ உன் இருதயத்துல மாசு இல்லாம ஆத்மாவை எதுக்கு இடம் கொடுக்க கூடாதா? மாயையான காரியங்களுக்கு. இந்த மாயையான காரியங்கள் என்ன தெரியுமா? இல்லாத ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறது தான் மாயையான காரியம். மாயையான காரியம்னா இல்லாத ஒண்ணு
நமக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சா வேதம் சொல்லுகிறது அவர் கொடுக்க நினைப்பதே ஒருவனும் என்ன பண்ண முடியாதா? நமக்கு வசனம் நல்லா தெரியும். அப்ப ஆண்டவர்களுக்கு ஒரு கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அது எவனையும் தடை பண்ண முடியாது. ஆண்டவர் தடுக்க நினைப்பதை எவனோ பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீ நானும் எனக்கு இந்த மாயான காரியங்கள்லாம் வேணா, ஆண்டவர் மாத்திரம் போது அப்படி எண்ணும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உன் கையை சுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்ப உண்மையான வளர்ச்சி என்பது உன் கையோ உன் இருதயமோ மாயையை எண்ணாத ஆண்டவரே நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதுலதான் அழகா சொல்லுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ஐசாயா 1:17 பார்க்கலாம். நன்மை செய்ய படியுங்கள். நன்மை செய்யறதுக்கு என்ன பண்ணுமா? படியுங்கள். படிக்கணுமா? எங்க போய் படிக்க முடியும்? நம்மனா ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வர முடியும்? ஹவு டு டூ குட் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஓபன் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். நல்ல ஸ்கூல் தானே. நன்மை செய்ய படியுங்க. எங்க படிக்க தெரியுமா முடியும்? இயேசுவை பார்த்து தான் படிக்க முடியும். இயேசுவை மாத்திரம் பார்த்தாதான் நன்மை செய்யவே நம்ம படிக்க முடியும், பழக முடியும். மற்ற யாரை பார்த்தாலும் நன்மை செய்ய முடியாது. நீங்க ஒருவேளை அப்போஸ்தலரை எடுத்துக்கொள்வீங்க, யூதாசை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க நன்மை செய்ய முடியாது. காட்டி கொடுக்கணும்னு தோணும். யூதாசை போல நான் சீசனா இருக்கணும்னா மற்றவங்களை காட்டி கொடுக்கணும், கூட இருக்கிறவங்களை காட்டி கொடுக்கணும்னு தான் தோணும். வெளியால கூட காட்டி கொடுக்கலாம். அவன் யாரை காட்டி கொடுத்தான்? அப்ப யோசிச்சு பாருங்களேன். சிலர்லாம் யூதாசை போலவே அவங்க நன்மை செய்ய பழகி இருக்கிறார். ஒருவேளை பேதுரு போல நன்மை செய்ய பழகணும் அப்படின்னா பேதுரு எடுத்த உடனே வெற்றாளு, அடிக்கிறாள், எடுத்த உடனே குண்டக மண்டக கேள்வி கேட்கிறாள். அப்ப அவன் நன்மை செய்ய பழகிட்டான். எப்போ? இயேசுவோட இருந்து 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 அவன் வாழ்க்கை மாறினது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளோட உண்மையான வளர்ச்சி என்பது என்னவென்றால் நன்மை செய்யறதுக்கு படிக்கணுமா? வேதத்தை உட்கார்ந்து படிங்க. என் இயேசு எப்படியெல்லாம் நன்மை செய்தார், எப்படியெல்லாம் நன்மை செய்தார், எப்பொழுதெல்லாம் நன்மை செய்தார்னு பார்க்கணும். அவருக்கு ஓய்வு நாள் என்று ஒன்று கிடையாது. அது முக்கியமான நாள் என்று ஒண்ணு கிடையாது. நன்மை செய்ய வேண்டும் என்றால் என் ஆண்டவர் ஆயத்தமாகவே இருந்தார். அப்படிதான் இருக்கணும். அதுதான் வளர்ச்சி, அதுதான் உண்மை. இப்ப யோசிச்சு பாருங்களேன். சிலர்லாம் பாத்தீங்க வச்சுங்களேன், நன்மை செய்யறதுக்கு டைம் வச்சிருப்பாங்க. வெள்ளிக்கிழமை நன்மை செய்ய கூடாது. கிறிஸ்தவங்க மத்தவங்களை விட்டுருங்க, மத்தவங்க கிட்ட கூட வாங்கிடலாங்க. கிறிஸ்தவங்க கிட்ட வாங்க, அதுவும் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவங்க கிட்ட வாங்கவே முடியாது. வெள்ளிக்கிழமை நன்மை செய்வதற்கு தடை. அன்றைக்கு எதுக்கு ஓகே? உபவாச ஜெபத்துக்கு மட்டும் தான் ஓகே, வேற எல்லாத்துக்கும் தடை. மாதம் வேதம் சொல்லுகிறது, மாத பிறப்பை எண்ணுகிறவன் ஆண்டவர் வெறுக்கிறார், சபிக்கிறார். விட்டுருங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா 1ஆம் தேதி ஆனா நன்மை செய்வது தடை. 1ஆம் தேதி கொடுக்க மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். நீங்க 1ஆம் தேதி நன்மை செஞ்சு பாருங்களேன், அந்த மாதம் முழுதும் உங்க வாழ்க்கையில நன்மை வந்துகிட்டே இருக்கும், வந்துகினே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? 1ஆம் தேதி காலையில எழுந்து ஆண்டரை பத்தி யாராவது ஒருத்தருக்கு சொல்லிட்டு வந்து பாரு, அந்த மாசம் முழுதுமா ஆண்டர் வழி திறந்துகிட்டே இருப்பார். நீ உலக பிரகாரமாக எடுத்துக்கொள்ளு, யாருக்காவது நன்மை செய்து பாரு. இந்த உலக பிரகாரமா அழிந்து போகிற நன்மை 1ஆம் தேதி காலையில யாருக்காவது செஞ்சு பாரு, மாசம் முழுதுமா உனக்கு நன்மை நடந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம அதை செய்யறதே கிடையாது. அப்ப வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்ய என்ன பண்ணுமா? படிக்கணும். 2வது அதுல வாசி முடிச்சிருங்க. நியாயத்தை தேடி, நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். இங்க பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தையும் விதவைகளுடைய வழக்கையும் என்ன பண்ணுமா? எப்பவுமே ஒண்ணு என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க அவங்க வந்து எப்ப கேட்டாலும் எதுனாலும் ஓகே நீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, விதவைகளும் திக்கற்றவர்களும் வந்தா என்ன பண்ணுமா? மறுப்பு சொல்லாம ஓகே சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? அதை ஆண்டவர் விரும்புகிறவராயிருக்கிறார். அப்ப ஒன்று யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில நன்மை செய்வது இந்த கரத்துல தான் செய்ய முடியும், வாயில தான் செய்ய முடியும். இத போய் படிக்கணும். ஆண்டவர் எப்படி பேசினாரோ யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நினைத்திருந்தா பிலாத்துக்கு சாபம் விட்டுருக்கலாமா இல்லையா? நான் உலகத்தின் ரட்சகர், உனக்கு யார அதிகாரம் கொடுத்தது, என்ன நியாயத்திற்குன்னு சொல்லி இருக்கலாம். சொன்னாரா? வாய் தரவாத ஆட்டை போல இருந்தார் என்று வாசிக்கிறோம். அமைதலா இருந்தார். அப்ப ஒன்று யோசிங்க, நீங்க வாயினால கரத்தினால நன்மை செய்ய கற்றுக்கொண்டா நீங்க வளர்ந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். வேதம் அதை தான் சொல்லுகிறது. ஆர் யூ a real grown? உண்மையா வளர்ச்சி உங்க வாழ்க்கையில இருக்கிறதா என்று பார்க்க வேண்டியது அவசியமானதா இருக்கு. யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:3 இயேசு சொல்லுகிற காரியத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். இங்க பாருங்க, எப்படி சுத்தமாக முடியும் அப்படின்னா உபதேசத்தினாலதான் சுத்தமாக.
அதுவும் உபதேசம் என்றால் கேட்கிற எல்லாமே உபதேசமா அப்படின்னா கிடையாது. நீ உட்கார்ந்து வாசித்து பரிசுத்தாவியானவருக்கு போதிக்கிறார் தெரியுமா, அதுதான் உபதேசம். அதுதான் உண்மையான உபதேசம். நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, நம்ம பிரசங்கத்தை பண்றோம், பிரசங்க கேட்கறீங்க, எல்லாம் ரைட்டு தான், இதெல்லாம் உபதேசம் தான். ஆனா அதை விட மேலான உபதேசம் என்ன தெரியுமாங்க, நீங்க குவைட் டைம்ல உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஆவியானவர் பேசுவார் பாருங்க, அதுதான் உண்மையான உபதேசம். அந்த ஒரு சத்தத்தை கேட்டுட்டீங்க வச்சுங்களேன், நீங்க விலகவே மாட்டீங்க. என்ன நடந்தாலும் விலக மாட்டீங்க, எது நடந்தாலும் விலக மாட்டீங்க. நன்மை செய்வதில் குறையில்லாமல் செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். யோவான் 15ஆம் அதிகாரம் ரொம்ப அருமையானது. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தா. அதுக்கு முன்னாடி முதல் வசனம் என்னன்னா, உபதேசத்துக்கு கேட்கணும். அதுதான் உங்களை சுத்தமாக்குறதா இருக்கிறது. வேத வசனம் தான் நம்மை சுத்தமாக்குறதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை வாசித்து அடுத்து ஒரு பாயிண்ட் சீக்கிரமா முடிச்சிடலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படி. இங்க பாருங்களேன், இந்த சந்ததி ரொம்ப கஷ்டமான சந்ததி தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருங்க. கைகளிலே சுத்தம் எப்படி வரும் என்றா, தேவனுடைய பிள்ளையா இருப்பது அவசியம். அதுலயும் மாசற்ற பிள்ளையா இருப்பது குற்றம் இல்லாத மாசு இல்லாத இருக்கணும். அதை செய்யறதுக்கு அடுத்த வசனம் நம்ம நிறைய வாட்டி வாசி இருக்கிறோம். எல்லாவற்றிலும் முறுமுறுப்பு இல்லாமலோ தர்க்கம் இல்லாமலோ செய்யுங்கள். அது கீ பாயிண்ட். அதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த வசனமா இருக்கிறது. அப்ப என்னன்னா, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை வளர்க்கிறவராய் இருக்கிறார். வேத வசனம் நம்மை வளர்க்கிறதா இருக்கிறது. அப்ப கைகளில சுத்தம் உள்ளவராய் இருப்பது அவசியம். நீ சுத்தமா இருந்தாதான் நீ படிப்படியா உறுதியா வளர முடியும். ஒரு பனை மரம் என்னதான் உறுதியா இருந்தாலும் அது வளரும் போது பூச்செரிக்க ஆரம்பிச்சிருச்சு வச்சுங்களேன், அது எவ்வளவு வளர்ந்தாலும் அது வீக்கான மரம் தான். தெரியுமா உங்களுக்கு? பனைமரம் வரும்போது பார்த்துருக்கீங்களா? சில மரம் வந்து கீழவே அந்த பூமியில இருந்து வளர்ற இடத்துல பள்ளம் இருக்கும், பூச்சி அரிக்க ஆரம்பிச்சிடும். அது பூச்சி உள்ளகே போயிட்டே இருக்கும். அது பனைமரம் எவ்வளவு வளர்ந்தாலும் அது ஒரு பெருங்காற்று அடிக்கும் பொழுது என்ன ஆயிடும், அது விழுந்து விடுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படிதான், வளர்ச்சியில கைகளில் சுத்தம் இல்லாத, இருதயத்துல மாசு நிறைந்தவர்களா. நானும் வளருகிறேன் ஆண்டவருடைய தோட்டத்தில் என்று வளரும் பொழுது, ஒரு பெருங்காற்று வரும் பொழுது, எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது, அவருக்கு முன்பதாய் யார் நிற்போம் என்பதை நிலைநிறுத்தி பார்க்க வேண்டியது அவசியமானதாய் இருக்கிறது. இன்றைக்கு நீ சரியா வளர்ந்திருக்கிறையா? அப்படி சரியா வளரலனா உன்னை சுத்திகரித்துக் கொண்டு நன்மை செய்ய பழகும் பொழுது, நன்மை செய்ய படிக்கும் பொழுது ஆண்டவரே உன்னை வளர்க்கிறவரா இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து அதிலே சொல்லுகிறார், நம்ம தியானித்துக் கொண்டிருப்பது அவசியமானதா இருக்கிறது. சங்கீதம் 84:11 வாசிக்கலாம். இரட்டிப்பான தியானத்தை குறித்து நாம் பார்க்கலாம். 84:11 சாம்ஸ். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கெடகுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். இங்க பாருங்களேன், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ இந்த முதல் 2 காரியத்தை ஒழுங்கா பண்ணுவாய் என்றால், நீ செம்மையான பாதையை தெரிந்து கொண்டு சுத்தமுள்ள கையிலோடு நீ நடப்பாய் என்றா நன்மை வழங்காம இருக்கவே மாட்டார். அவர் ஒருபொழுதும் வேற ஹவுஸ் நன்மையை பூட்டி வைத்துட்டு வேடிக்கை பார்க்கிற ஆண்டவரே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? பஞ்சம் என்று வரும்பொழுது ஒரு நல்ல ராஜா என்ன பண்ணும், தன் மக்களுக்கு தானிய கிடங்குகளை ஓபன் பண்ணி ஜனங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக தான் யோசேப்பை அவன் நியமித்தான். யோசேப்பு அதிகாரத்துல உட்கார்ந்த பிறகு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு பூட்டி வச்சிருந்தானா, அவனை குறித்து வேதத்துல நம்ம பேசியிருக்கவே மாட்டோம், பழகிருக்கவே மாட்டோம், தெரிஞ்சிருக்கவே இருக்க. அப்படி ஒரு ஆள் இருந்தானே இருந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அவன் கொடுத்தான். ஒரு சாதா மனுஷனுக்கே அவ்வளவு என்ன இருக்கும் என்றா, நீயும் நானும் ஆண்டருக்குள்ளே வளருவோம் என்றா ஆண்டவர் நன்மை ஒருபொழுதும் தடுக்காம கொடுத்துக்கிட்டே இருப்பார். இத என்ன பண்ணணும், நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம முடித்து விடலாம். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். புக் ஆஃப் ஜோஷுவா 1:8 வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இங்க பாருங்களேன், முதல் காரியம் நீ வளரணும். ரியல் growth, உண்மையான வளர்ச்சி உன் வாழ்க்கையில வேணும். அதுக்குரிய 4 காரியங்களை பார்த்தோம். உன் முகம் பிரகாசமா இருக்கணும், நன்மை செய்ய பழகிக்கணும், தீமை விட்டு விளந்து பயந்து ஓடணும், பலிப்பிடத்தை துதியே சுத்தி இருக்க வேண்டியது அவசியம். இதெல்லாம் வேணும். அப்படின்னா முதல்ல நியாயப்பிரமாணம் வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது,
விலகக்கூடாது. அடுத்தது, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய். பாருங்களேன், என்ன பண்ணுமா, இரவும் பகலும் என்ன பண்ணுமா, மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், தியானித்து கொண்டே இருக்கணும். எப்படி நன்மை செய்யலாம், எப்படி ஆண்டவர் கொடுத்து மற்றவர்களுக்கு சொல்லலாம், எப்படி என்னுடைய காரியங்களை நன்மையாய் மாற்றலாம், எப்படி ஆண்டவருக்கு பயந்து வாழலாம், எப்படி துதித்துக் கொண்டிருக்கலாம் என்று நீ தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அந்த வசனம் நீங்க அப்புறமா பொறுமையா வாசிச்சு முடிச்சிருங்க. அதுக்கு கீ வசனம் ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இது 8ஆம் வசனம். 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் 3 காரியங்களை செய்ய சொல்லுகிறார். அதை செய்யடா, அதுக்கப்புறம் தியானம் பண்ணு. முதல் காரியம் நம்ம சொல்றாரு, நான் சொல்லுகிறபடியே நீ செய்யு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க 1:7. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்க. இங்க பாருங்க, முதல்ல என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணுமா, செய்ய கவனமா இருக்கணும். அப்போ வேதம் சொல்லுகிறதை போல எவன் செய்கிறானோ அவன் தான் உண்மையான வளர்ச்சி அடைகிறவனாய் இருக்கிறான். 2வது பார்க்கிறோம், ஞானத்தோட செய்யணும். அதை வாசிக்க தொடங்க, அதே வசனத்துல இருக்கு, தொடர்ந்து வாசிங்க. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. பாருங்களா, புத்திமானா நடந்துக்கணுமா, அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கவே கூடாது. புத்திமானா நடந்தணும். புத்திமான் என்றால் நீ அமைதலா இருந்தாலே ஞானி என்று உலகம் உன்னை போற்றும். வாயை திறந்து பேசுவதை விட அமைதலா இருந்தாலே நீ பெரிய ஞானி என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். 3வது காரியம் அவர் சொல்லுகிறார், வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இங்க என்ன பண்றாருன்னா, நீ டீவேட் ஆகாத, உன் பாத்துல என்ன பண்ணக்கூடாது, டீவேட் ஆகக்கூடாது. இன்றைக்கு வளர்ச்சியில குன்றி போவதும் வளராமலே இருப்பதுக்கான பேஸ் ஃபவுண்டேஷன் தெரியுமாங்க. இந்த 3 காரியத்தை நம்ம செய்யாம 8ஆம் வசனத்துக்கு வந்து, ஆண்டவரே இரவும் பகலும் உன்னை குறித்து தியானிக்கிறேன், உம்முடைய வேத வசனை வாயில வைத்துக் கொள்ளுகிற என்று நம்ம எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம நன்மை செய்ய பழகல, நன்மை செய்யல, பிரகாசமாய் இருக்க முடியல, ஆண்டருக்கு பயந்து வாழ முடியல. இன்றைக்கு உண்மையான வளர்ச்சி உங்க வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், ரோமருக்கு எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:8 வாசிக்கலாம். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தடுத்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, நீ எதை செஞ்சாலும் கரெக்டா ஜஸ்டிஸா செய்ய வேண்டியது அவசியம், நியாயத்தோட செய்ய வேண்டியது. நீ புத்தி சொல்றியா, சரியா கரெக்டா சொல்லு, வேதத்துல இருந்து சொல்லு, மற்ற யாரையும் எடுத்துக்கொண்டு உதாரணமா சொல்லாது. அப்ப புத்தி சொல்லும் போது சரியானதை செய்ய வேண்டியது கொடுக்கணும். அப்படின்னா நீ மனமோர்ந்து கொடு. எங்க கொடுத்தாலும், நீ ஆண்டர் கொடுத்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும், கொடுக்கும் பொழுது இது எப்படி வரும்னு யோசிச்சு கொடுக்காத. சிலர்லாம் பாத்தீங்கன்னா கொடுக்கும் பொழுது ஒரு புக்கு போட்டு வச்சுக்குவாங்க, இது எப்ப வருது நம்ம வெயிட் பண்ணணும். அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நகை கொடுத்தவங்களாம் இன்னைக்கு திருப்பி கொடுக்குறதுலாம் பாவம், ரொம்ப பாவம். அவங்க என்ன பாவத்தை வாங்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்ப ஒரு 10 சவரன் செஞ்சிருந்தாங்க வச்சுங்களேன், இப்ப 1 கிராம் கூட செய்ய முடியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி 3000 ரூபாய், இப்போ 3000 கடைக்கு போனீங்கன்னா வாட்ச்மேன் அடிச்சு துரத்துவாங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்ப நீ கொடுக்கும் பொழுது நீ மனமோர்ந்து செய்ய, அது செய்யறது தான் ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். துதிக்கும் பொழுது நம்ம எப்படி தெரியுமா, துதிக்கும் பொழுது கூட மனம் வந்து துதிப்பதில்லை. ஆண்டவர் மனம் கவருகிற அளவு கூட துதிப்பதல்ல, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அளவு கூட துதிப்பதல்ல. அப்ப எப்படிங்க நம்ம வளர முடியும்? துதிக்கிறதுலே வஞ்சகமா துதிப்பது எப்படி தெரியுமா? கொஞ்ச நேரம் துதிப்பாங்க, அல்லேலூயா தோத்திர தோத்திர தோத்திரவாங்க. அப்புறம் கணத்தை வந்து பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறாங்களா, பக்கத்துல இருக்கிறவங்க உண்மையிலே ஆவில ஜெபம் பண்றாங்க, உடனே இவங்களுக்கும் ஃபயர் பத்திக்கும். உடனே இவங்களும் ஃபயர் 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 அண்ட் ஃபயர் இன்ஜின் கூப்பிடுற மாதிரியே இருக்கும். பாத்துங்க, அவங்க நிறுத்திட்டாங்கன்னா இவங்க என்ன ஆயிடுவாங்க, இவங்களும் புஷ்ஷுன்னு ஆயிடுவாங்க. வஞ்சகமாய் துதிப்பது, ஆண்டவருக்கு கொடுப்பதிலேயே வஞ்சகமாய் கொடுப்பது. கொரிந்தியருக்கு எழுதும் போது அவர் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 9ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2:9-7. அவனவன் விசனமாயும் அல்ல. இங்க பாருங்க, கொடுக்கும் பொழுது வசனமா கொடுக்க கூடாது. ஐயோ கொடுக்கணுமே கொடுக்காம, கட்டாயமாயும் அல்ல, கட்டாயமாவும் கொடுக்க தேவையில்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். இங்க பாருங்க, ஆண்டவருக்கு நீ துதி செலுத்தும் போது இங்க வியாகியானம் பண்ணும்போது ஜாக்கிரதையா வியாகியானம் பண்ணும். இந்த கொடுக்கறத நான் வந்து துதியை தான் மாத்திரம் சொல்றேன்.
நீங்க உங்க பாக்கெட்ல கத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னா கொடுங்க, நான் வாங்கிக்குவேன், அதெல்லாம் மாற்றம்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா இங்க கொடுக்காதீங்க, அப்படியே சைட்ல கொடுங்க. இங்க கொடுத்தா மேல இருக்கிற பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அவருக்கு கணக்கு கொடுக்கணும். நான் அதை விட்டுருங்க. ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணுமா? வெசனமா குடிக்கூடாது. நீ ஆராதனைக்கு வரும்பொழுது மனரம்யமா, அப்பா வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல, அப்பாவை துதிக்கிற சந்தோஷத்துல நீ துதிக்க வேண்டியது அவசியம். அதே போல எப்படி இருக்கணுமா? மத்தவங்க கட்டாயமா வாயை திறந்து சோத்திரம் சொல்லு, வாயை மூடி அமைதியா இருக்காத, வாயை திறந்து துதி, வாயை திறந்து, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீயா துதிக்க வேண்டியது, கட்டாயமா துதிப்பதல்ல. நீ மனரம்யமாய் துதிக்க வேண்டும், சம்பூர்ணமாய் துதிக்க வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. இந்த காலையில இங்க நீ கட்டாயமாவோ அல்லது மனரம்யமாவோ அல்லது வெசனமாவோ நீ துதித்திருப்ப அப்படின்னா அந்த துதி ஏற்றுக்கொள்ளவே படாது. அப்புறம் நீ எப்படி வளருவ? இப்ப ஊத்துற தண்ணி செடி வேர்ல ஊத்துனாதான் வேறு வளரும், மரம் வளரும். தெரியுமா உங்களுக்கு? ஊத்துற தண்ணி எங்க ஊத்தணும்? அதுவும் நல்ல தண்ணி ஊத்தணும். சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த குளிக்கிற தண்ணி ஊத்துருவாங்க மரத்துக்கு. மரம் நான் சோப்பா காய்க்க முடியும். குளிக்கிற தண்ணி ஊத்துனா சோப்பு, இப்ப சோப்பு தண்ணி ஊத்துனா என்ன காய்க்கணும்? சோப்பு காய்க்கணும். சோப்பு காய்க்குமா? சோப்பு காய்ச்சா மட்டும் நீங்க என்ன பண்றீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அதை எடுத்து திரும்ப குளிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ நல்ல தண்ணியை ஊற்றணும். வேத வசனம் இங்கே நல்லதாய் உங்களுக்கு ஊற்றப்படுகிறதா இருக்கிறது. நல்ல இடத்துல ஊற்றணும். நீங்க நல்ல இடத்துல விதைக்கப்பட்டவர்களா இருக்கணும். நல்ல கனி, நல்ல வளர்ச்சி அப்பொழுதுதான் வரும். உங்க இருதயத்தை திறந்து உண்மையாய் ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை தான் ஏற்றுக்கொள்கிறவராய். அப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த காலையில ஆண்டவரே நான் வளரணும்னு மட்டும் ஆசை இருக்குது, என் முகம் பிரகாசமா இருக்கணும்னு ஆசை இருக்குது, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, நான் ஆண்டவருக்கு பயந்து வாழணும், என் கரங்கள்லாம் சுத்தமா இருக்கணும், மாசு இல்லாமல் இருக்கணும், அவருடைய வருகையில குற்றம் இல்லாமல் இருக்கணும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனா ஆண்டவரை துதிப்பதில், ஆண்டவருக்கு உண்மையா இருப்பதில் நம்ம குறையுள்ளவர்களா இருப்போம் என்றா நிச்சயமா வளரவே முடியாது. இந்த காலையில நீங்க வளரணும் அப்படின்னா துதிப்பது அவசியம். கடைசியா ஒரே ஒரு பகுதியை வாசி முடிச்சலாம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமா இருப்பதாக. இங்க பாருங்களேன், எங்க பிரியமா இருக்கணுமா? அந்த வசனம் நீங்க பைபிளை வச்சுட்டு மேல OHல பாருங்க. எங்க பிரியமா இருக்கணுமா? அவருடைய சமூகத்துல பிரியமா இருக்கணும். என்ன பிரியமா இருக்கணுமா? வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் யாரை பிரியப்படுத்தணும்? இப்போ ஒரு செகண்ட் யோசிங்களேன். இன்றைக்கு நீ ஆராதித்த ஆராதனை, நீ கேட்ட அறிக்கையிட்ட வார்த்தைகள், உன் யோசனைகள், உன் சிந்தனைகள் ஆண்டவர் பிரியப்படுத்திருக்குமா? அப்படி படுத்திருக்குன்னா இன்றைக்கு ஆண்டவர் உன்னை வளர்ப்பார். He will grow you. உண்மையான வளர்ச்சி உன் வாழ்க்கையில காட்டுவா. பூமிக்குரியதா இருந்தாலும் ஆவிக்குரியதா இருந்தாலும் உன்னை வளர்ப்பது அவருடைய வேலையா இருக்கு. அப்படி இல்லைங்க, நான் உண்மையா அப்படிலாம் துடிக்கலங்க, தியானிக்கல அப்படின்னா வளர்ச்சி என்பது வரவே வராது. அதுல இன்னொரு காரியம் சொல்றான். 77:12 வாசிங்களேன், முடிச்சிடலாம். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து என்ன பண்ணுமா? எதை தியானிக்கணுமா? கிரியைகளை தியானித்து செயல்களை யோசிப்பேன் என்று. செயல்களை யோசிக்க. இங்க வரும்போது ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்த நன்மைகளையும் அவர் செய்த செயல்களையும் நீ யோசிக்கும் பொழுது உன்னை அறியாம ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவ. உன்னை அறியாம உன் முகம் பிரகாசமாயிடும். உன்னை அறியாம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள நிறைந்து விடுகிறதா இருக்கிறது. அப்ப தானாக தீமையை விட்டு விலகி நீ ஓட ஆரம்பித்து விடுவ. அப்படி என்றால் இந்த காலையில நீ வளர்ந்திருக்கிறையா இல்லையா? அப்படி வளரல இல்லைங்க, நான் உண்மை என் கை சுத்தமாகல, என் இருதயம் மாசு நிறைந்ததா இருக்கிறது அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, ஆவியானவரே, நான் என் இருதயம் முழுதுமாய் உம்முடைய சமூகத்துல ஊற்றுகிறேன். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன், நீ செய்த எல்லா செயல்களுக்காய் நன்றி சொல்லுகிறேன். The things that God has done in your life, the miracles, the wonders, the unexpected things that God has done in your life, அதை எண்ணிங்க வரும்பொழுது உன்னை அறியாம ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருவேன். உன்னை அறியாம ஆண்டவரை புகழ்ந்து அவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிருவேன். முழு இருதயத்தோட ஆராதிக்க ஆரம்பிச்சிருவேன். எந்த கரை இல்லாமல் ஆராதிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்படிப்பட்ட நீரூற்று உன் இருதயத்துல ஊற்றப்படும் பொழுது
தானா நீ வளர்வ. இன்றைக்கு நீ வளர்ந்திருக்கிறாயா? அப்படி வளரனா நீ இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை ஒரு விசை கழுவி, என்னை ஒரு விசை உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கும் பொழுது என்னை வளர்க்க சரியான நீரூற்றண்டையில் என்னை நிறுத்துங்க ஆண்டவரே, சரியான நீரூற்றை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஆவியானவர் என்னை வளருங்க என்று கேட்கும் பொழுது இந்த காலையில ஆவியானவர் உன்னை வளர்க்கிறவராயிருக்கிறார். பரிசுத்தாவியானவர் மிகவும் அழகானவர், இருதயத்தை மாத்திரம் பார்க்கிறவராயிருக்கிறார், இருதயத்தின் ஆழத்தை மாத்திரம் பார்க்கிறவராயிருக்கிறார். அப்படி என்றால் இந்த காலையில உன்னை என்னை அவர் பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் நீ வளர வேண்டும் என்று விரும்புகிறார், நீ வளர வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னை வளர்ப்பது அவருடைய வேலையாயிருக்கிறது. இந்த காலையில உண்மையிலே என்ன வளர்க்கட்டங்க, ஆவியான என்ன வளர்க்கட்டும் என்று சொல்லுகிறவங்க அப்படியே கண்ணை மூடி என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உடைய ஆனந்தத்தினால் என்னை நிரப்புங்க, உடைய சந்தோஷத்தினால் என்னை நிரப்புங்க என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்தீர் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே அன்பினாவியானவரே. உண்மையான வளர்ச்சி உன் வாழ்க்கையில வேண்டும் என்றா ஆண்டவரே, அப்பா வீட்டுக்கு வந்து அவரை ஆராதிக்காம அவரை பிரியப்படுத்தாம நீங்க இருந்து போவா என்றா வளர்ச்சி என்பது ஆவியானவர் உன் வாழ்க்கையில கொண்டு வரவே முடியாது. ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாக ஆவியானவரே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு நீதிடும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு பற்றும் ஆவியானவரே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே, ஆவியானவரே அன்பினாவியானவரே, ஆவியானவரே அன்பினாவியானவரே,
பலத்தால் அபிஷேகம் செய்து ஆவியானவரே ஆவியானவரே அன்பே அன்பினாவியானவரே இந்த காலையில நீ உண்மையாய் அப்பா வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தோடு நீ அவரை ஆராதித்திருப்பாய் என்றா நிச்சயமாகவே என் ஆவியானவர் உன்னை வளர செய்கிறவராயிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருவோம். சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும். சத்தியத்தின்படியே நீதிமான் எப்படி வளருவானோ, எப்படி செம்மையானதை பிடித்துக் கொள்ளுவானோ, சரியான பாதையிலே தேர்ந்தெடுத்து கைகளை சுத்தமாய் வைத்துக் கொள்வானோ, அப்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. உண்மையாய் எங்களை வளர்த்து அழகாய் இந்த உலகுக்கு ஒளியாய் வெளிச்சமாய் எங்களை மாற்றி வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு வந்து கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை வளர்த்து வைப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.